அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் குரு மற்றும் செவ்வாய் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை. இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான ரிஷப ராசியில் நடைபெறவிருக்கு. ஸோ இந்த நிகழ்வு 11/7/2024 முதல் 25/8/2024 வரை சுமார் 45 நாட்களுக்கு நடைபெறவிருக்குங்க. இந்த யோகமானது சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவிருக்குங்க. ஸோ இது ஒரு அரிதான ஒரு யோக காலம் என்றே கூறலாங்க. ஸோ குரு பகவான் நவகிரகங்களின் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர். ஒருவருக்கு செல்வம், செழிப்பு, குழந்தை பாக்கியம் மற்றும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் என்றே கூறலாம். அடுத்ததான் இந்த செவ்வாய் பகவான் நவ கிரகங்களின் தளபதி என்று அழைக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகம் ஒருத்தருக்கு தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி, வெற்றி அனைத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் ஒருத்தருக்கு வீடு கட்டும் யோகம், கட்டிடம் சம்பந்தப்பட்ட யோகம், நிலம் சம்பந்தப்பட்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்றே கூறலாம். இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை கும்பராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்ஷனாக செய்து முடிக்கக்கூடிய நபர்கள், ரொம்ப தெளிவான நபர்கள் என்றே கூறலாங்க. ஸோ தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை கண்டிப்பாக செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது. ஸோ மற்றவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்கள், தான் இருக்கக்கூடிய இடத்துல தன்னை விட மற்றவர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தணும். ஏன்னா எப்போவுமே இவர் இருக்கிற இடத்துல எல்லாருமே நல்ல மகிழ்ச்சியோடையும் சந்தோஷத்தோடையும் இருக்கக்கூடிய ஒரு சூழலை எப்போவுமே உருவாக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் கடந்த சில வருடங்களாக அவர்கள் சந்தித்த இழப்புகள் அப்படிங்கிறது ஏராளங்க. பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய நிலையே கிடையாது. நான் அவ்வளோ விஷயங்களை சந்திச்சாச்சுங்க. நிறைய துரோகங்களும் எதிரிகளையும் பார்த்தாச்சு. ஸோ தனக்கு கூடவே இருந்து சில துரோகம் அப்படிங்கிறத இழைச்சவங்களையும் பார்த்தாச்சு. யாரை நம்ம முழுமையாக நம்பணுமோ அவங்களே நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு அதை நினச்சி வருத்தப்படக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாகவே நடந்துட்டுது. ஸோ யாருக்காக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், யாரை நம்ம முழுசாக நம்பிட்டு இருந்தோமோ ஸோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கல, இதுக்கு மேலே என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அதை நினச்சி அணுதினமும் வருத்தப்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது. அதே போல் இவர்கள் கொஞ்ச காலகட்டங்களாக அவங்க சந்தித்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க. அதாவது கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், 2 பேருமே பிரிந்து வாழக்கூடிய நிலை அப்படிங்கிறது. அடுத்ததாக தான் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் காரிய தடைகள். ஒரு தொழில் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, வேலைக்கு போகணும்னு நினச்சாலும் சரி, ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்து அந்த பணத்தை திரும்ப வாங்குறதுல, இல்லை அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் அந்த பணத்துக்கு நம்ம வட்டி கட்டக்கூடிய நிலை, இப்படி ஏராளமான பிரச்சனைகள். ஸோ எல்லா பிரச்சனைகளும் நம்மளாக தேவையில்லாமல் ஏற்படுத்திக்கலையே, நம்ம நல்லது நினச்சி தான் எல்லாமே செஞ்சோம், ஆனால் இது எல்லாமே நமக்கு எகென்ஸ்டாக போயிட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு போகுங்க. ஸோ யாரெல்லாம் தொழில் ரீதியாக எல்லா சிரமங்கள் அப்படிங்கிறத அனுபவிச்சாங்களே, ஏன்னா நிறைய திறமசாலிகள், நிறைய முயற்சிகள், அடுத்தவர்களுக்கு எந்த விதத்துலையும் துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், மனதால் கூட யாருக்குமே நம்பிக்கை துரோகம் செஞ்சிடக்கூடாது, நமக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்மளால் மற்றவங்க பாதிப்பு உள்ளாகக்கூடாதுன்னு நினச்சி செஞ்ச முயற்சிகளில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து அந்த தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டீங்க. ஸோ யாருக்காவது நம்பி ஓகே நான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸில் நீங்களும் பார்ட்னராக சேர்ந்துக்காங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய பிஸ்னஸில் அவங்கள ஜஸ்ட்டு பார்ட்னராக சேர்த்ததுக்கு உங்களுடைய ஒர்க்கையே டோட்டல் அவங்களுடைய தொழிலையே முடிச்சுட்டு அவங்க தான் அதுக்கு ஓனர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை கூட நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க. ஸோ இந்த நிலை மாறுமா, நான் இழந்த என்னுடைய தொழிலை மறுபடியும் திரும்ப நானே நடத்த முடியுமா, மறுபடியும் நான் என்னோடய தொழிலை சாதனை புரிய முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாக்குங்க. உங்களோட பிஸ்னஸ் உங்களுடையது தான், நீங்கள் தான் அதை நடத்துறதுக்கு கரெக்டான ஆளுன்னு அவங்களே புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு திரும்ப தரக்கூடிய ஒரு சூழல், அந்த பிஸ்னஸை கண்டிப்பாக நல்ல லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு, அதில் மேலும் மேலும் வளர்ச்சி. அதாவது இந்த ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க,
அதே போல் இந்த கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறை, விவசாயம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போகுதுங்க. அடுத்து இந்த வேலை சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், வேலையில் சில முன்னேற்ற பாதையை நோக்கி போயிட்டுருக்குறோங்க. நானும் ரொம்ப நாளமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். ஆனால் அந்த வேலையில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. எனக்கு இந்த இடத்துல வேலை செய்யவே பிடிக்கல. ஸோ நானாக வந்து சொந்தமாக ஒரு 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 வேலை இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் கிடைச்ச வேலைக்கெல்லாம் போய் செய்யக்கூடிய நிலை அப்படிங்கிறது வந்துடுச்சு. இந்த அமைப்பு மாறாதா, எனக்கு பிடிச்ச வேலையில் நான் சேர்ந்து செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்க. அடுத்ததாக இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில யோகங்கள் இருக்கா, ரொம்ப வருஷமாக வந்து ஃபாரின் போகிறதுக்கான முயற்சி பண்ணிகிட்ருக்கேங்க. அது எல்லாமே வந்து டிலே ஆகிட்டே இருக்குது. அதை வந்து என்னால் வந்து கண்டினியூ பண்ணவே முடியல. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அப்படின்னா அதை வச்சு நான் கண்டிப்பாக வேறு லெவலுக்கு போயிடுவேன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலை சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. திருமண தடை, ஸோ திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தடையாக இருக்குது. தான் நினச்ச ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சிக்க முடியல அப்படின்னு நினச்சி அனுதினமும் வருத்தப்பட்டுருக்கிறவங்க, ஸோ தனக்கு வரப்போகிற வாழ்க்கையாவது கண்டிப்பாக நல்லபடியாக நான் அமைச்சிக்குவேங்க. நான் நினச்ச வாழ்க்கை தான் எனக்கு கிடைக்கல, அட்லீஸ்ட் என்னை தேடி ஒரு வாழ்க்கை வந்ததுன்னா கூட அதை நான் கரெக்டான விதத்தில் பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு, ஸோ அடுத்த திருமணம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போனவங்க, அடுத்ததாக லவ் பண்ணிகிட்ருக்கோங்க, ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம், அதுவுமே வந்து கல்யாண லெவலுக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு, ரெண்டாவது திருமணத்துக்கு உண்டான சில விஷயங்கள் ஓகேங்க. முதல் மனைவி இருந்தது, ஸோ அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ எனக்குன்னு வந்து குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்காகவாது அடுத்த ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்திக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கான். ஸோ செட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுங்க. ஸோ 2ஆம் திருமணத்திற்கு வந்து எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போகுதுங்க. ஸோ கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாத பிரச்சனைகள், சந்தேக உணர்வுகளோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உருவாக்கி கணவன் மனைவி 2 பேருமே பிரிந்து வாழக்கூடிய சூழல் அப்படிங்கிறதுலாம் நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்குங்க. ஸோ அதுக்குண்டான முயற்சிகள் ஒவ்வொரு டைம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஓகேங்க, இந்த பிரச்சனை எப்படியாவது தீர்த்தரலாம், 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஏதாவது முயற்சி வேணும், எங்களை சார்ந்து குழந்தைகள் இருக்காங்க, ஸோ அவங்களோட எதிர்காலத்துக்காவது இந்த பிரச்சனையை நம்ம தீர்த்தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். சரியான ஒரு அமைப்பே வரமாட்டேங்குதுங்க. மற்றவங்க மத்தியில் எங்களுக்கு தேவையில்லாத என்னப்பா கல்யாணம் ஆகி இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்குது, இதுக்கான முயற்சி எதுவுமே எடுக்கலையா, ஸோ சேர்ந்து வாழணும் இல்லையா, இப்படியே எத்தனை நாளைக்கு இருந்துட போகிறீங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் வந்துருச்சு. ஸோ நானும் அதுக்குண்டான முயற்சிகள்லாம் பண்ணிகிட்டே இருக்கேன், அது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவி 2 பேருமே வந்து அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்துப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. நல்ல அந்யோன்யம் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகுங்க. ஸோ பிரிந்து சென்றவர்கள் கூட திரும்ப வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. இந்த கிரகங்களுடைய, அதாவது இந்த குரு மற்றும் செவ்வாய் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை சுகஸ்தானத்தில் நடைபெறுவது. ஸோ வாழ்க்கைக்கு எது முக்கியமான அமைப்போ, எது நல்லபடியாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக இந்த வீடு கட்டக்கூடிய யோகமும் ஒரு இடத்துல புதுசாக சொத்துக்கள் வாங்குவதற்கான சேர்க்கை அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அருமையான ஒரு காலகட்டங்கள். ஸோ உங்களுக்கு இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீருங்க. அதாவது பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நிலை அப்படிங்கிறது இது வரைக்கும் அது யாரெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கமாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அந்த பிரச்சனைகள் தீர்ந்து அந்த சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. ரொம்ப நாளாக வீடு கட்டி முடிக்க முடியாதவங்களாம் இந்த காலகட்டங்களில் வீடை கட்டி முடிப்பீங்க. அதே போல் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகமாக இருக்க போது இந்த கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்னு. அடுத்ததாக இந்த ஆரோக்கியம் சார்ந்த சில பாதிப்புகள் அப்படிங்கிறது திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தசை சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல நேரத்தில் கரெக்டான நேரத்தில் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்கும். அடுத்தது அந்த குழந்தைங்களுடைய கல்வியில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது புதுசாக வந்து ஓகேங்க, இது வச்சு இருந்தது இப்போ தான் புதுசாக ஸ்கூலில் அட்மிஷன் போடலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வருங்க. அடுத்தது ஸ்கூல் முடித்தவங்கள காலேஜ் சேர்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த நேரத்தில் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், அதாவது ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வைக்கிறதுக்கு வெளிநாடு சென்று படிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு சில யோக காலமாக இருக்க போது இந்த காலகட்டங்களுக்கு தேவையான கல்வி முறை அப்படிங்கிறது கரெக்டான விதத்தில் தேர்வு செய்வதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுங்க. ஸோ எல்லா பிரச்சனைகளும் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட கடன்களை அடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது. ஸோ எல்லா நேரத்துலையும் ஒரு கடன் வாங்கிட்டேங்க, அந்த கடனை அடைக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், ஒரு பணம் வருது, ஆனால் திடீர்னு அந்த பணம் வேறு விதத்தில் செலவாயிடுதுங்க. அந்த கடனை என்னால் அடைக்கவே முடியல, நிறைய வாக்குறுதி கொடுத்துட்டேன், அது பெரிய பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு,
பணம் இருக்கும்போது அவங்களுக்கு கரெக்டாக கட்ட முடியல, ஸோ இதனால் எனக்கு சில அவமானங்கள் அப்படிங்கிறது சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுருக்கு. இந்த நிலையை மாற்றிக்கிறதுக்கு உங்களுடைய கடனில் ஒரு பங்கு அடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோட்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை கரெக்டான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சி பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்ல சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்கனாவே உங்களுடைய ஜாதகத்திலுடைய பலன்களை தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமாக உங்கள்கிட்ட தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.